மாலை வணக்கம். ஒரு திரைப்படம் பார்த்துவிட்டு இந்த படத்தை ஒரு பிரத்யேக காட்சிக்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். எனக்கு இந்த பிரத்யேக காட்சியை ஏற்பாடு செய்துவிட்டு நம்முடைய சமரசம் இதழ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் முகமது அமீன் அவர்களும் என்னுடைய ஃபாரூக் பிக்சர்ஸ் ஃபாரூக் அவர்களும் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாட்களாக விருப்பம் தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப படத்தினுடைய இயக்குனர் மீரா கதிரவன் அவரோடு நான் விழித்திரு படத்தில் இறைவனர்களால் ஒரு பாடலில் பணியாற்றியிருந்தேன். அவருக்கு எனக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டு. அவர் இயக்குனர், அவரும் முறைப்படி என்னை அழைத்தார். மீரா கதிரவனுக்கு என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அவருடைய 2 படைப்புகளுமே, அது முதல் படைப்பிலேயே அவருடைய முத்திரையை பதித்தவர். விழித்திரு அது ஒரு வேறு கோணத்தில் அவர் எடுத்திருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த படைப்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இதை நான் வார்த்தைக்காக சொல்ல ஒரு பெரிய முத்திரை. என்னோட முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போய் படம் பார்த்துட்டு ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். முகத்தை போய் நான் நல்லா கழுவிக்கிட்டு தான் வந்தேன். இது வார்த்தைக்காக இல்லை. ஏன்னா ஒரு படத்தை முடிச்சு விட்டு நான் ஒரு கண்ணீர் மல்கதான் ஒரு கண்ணீர் கடலில் மிதந்து விட்டு அதற்கு பிறகுதான் நான் வந்தேன். சில படம் மட்டும்தான் சில பேர் ரொம்ப பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னை பொறுத்தவரையில் நான் என்னை பற்றி சொல்லக்கூடாது. என்னோட முதல் படம் ஒருதலை ராகம் படமே ஒரு படம் பார்த்தா ஒரு படம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பல படங்கள் இருக்கும். 16 வயதில் படம் நம்முடைய மறைந்துவிட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய அந்த 16 வயதில் படம் பார்த்துவிட்டு அந்த படம் எனக்கு ஏற்படுத்திய தாக்கம்தான். அதற்கு பிறகுதான் நான் சினிமாவுக்கு வரேன். அந்த படத்துடைய தாக்கம் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி பல படங்கள், ஒரு கல்யாண பரிசு பார்த்தா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேவதாஸ் பார்த்தாக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வசந்த மாளிகை படம் பார்த்தா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதில் நான் நிறைய சொல்லணுன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், நான் இதை பற்றி பேசணுன்னா நான் மணிக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவேன். எதை பற்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டாக்கா, இது முதல்ல நம்பர் 1 இதோட இந்த கதை களம். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கதை களம் இருக்கும். இந்த படத்துடைய கதை களத்தை எடுத்துக்கொண்ட விதம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதம். இதில் நடித்தவங்களை சொல்கிறதா, நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறதா, இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்க எந்த அளவுக்கு உடைத்திருக்கிறார் என்பது தெரியுது. படத்தை முடிச்சுட்டு பார்க்குறேன், ஃபைனலில் அந்த கிரெடிட் கார்டு போடுறாங்க, யார் யார் பணியாற்றுறாங்கன்னு. இத்தனை உழைப்பாளிகள் இதில் உழைச்சிருக்காங்களான்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக உழைத்திருக்க முடியும். ஏன்னு கேட்டாக்கா, ஒரு கைத்தறி நெசவு கொண்ட கடையநல்லூர் எனக்கு தெரிந்த பகுதி. கடையநல்லூர்லேருந்து மறைந்து விட்ட இயக்குனர் காஜா என்னுடைய நண்பர். அவர் அந்த ஊரில் வாழ்ந்தவர். அவரை அந்த ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். பல நண்பர்களோடு கடையநல்லூர் இந்த நண்பர்கள் என்னோடு பயணித்திருக்கிறார்கள். மீரா கதிரவனை என்னோடு பயணித்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மீரா கதிரவன் தந்த கடையநல்லூரில் போய் படம் எடுத்தாரா இல்லை வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறாரா தெரியல. இப்படி ஒரு வாழ்வியலை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் தமிழ் திரையுலகத்தில் இருப்பது இந்திய திரையுலகத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக அந்த படைப்பை படைத்திருக்கிறார். அதாவது நிறைய பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதற்கு அந்த கதை களத்தை, அதாவது இந்த கைத்தறி நெசவு என்பது இன்னைக்கு ஒரு விசைத்தறி வந்த பிறகு கைத்தறி நெசவு என்பது அந்த மக்கள் நசிந்து விட்டார்கள்.
அந்த அவர்களுடைய உணர்வு அந்த கால்குழியை மூடின பிறகு அந்த வீடு, அந்த வாழ்க்கை, அந்த கைத்தறி எல்லாத்த விட ஒரு படத்தில் வந்து என்னுடைய இணைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள், அவர் என்னோட நண்பர், எல்லாத்துக்கும் மேற்பட நானும் அவரும் முன்னாடிய நண்பர்கள். அது வந்து அவர் என்னோட ஒரு 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 கட்டத்தில் பணியாற்றியிருக்கிறாரு. அவரும் நானும் ஒன்றா பயணிச்சிருக்கோம். அதனால் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் யூசுப் கதாபாத்திரம் என்று நினைக்கின்றேன். அந்த பேர் அப்படியே அவர் யூசுஃபாகவே வாழ்ந்திருக்கார். அப்படி இந்த கை தண்ணி வந்து கையை கழுவிட்டு அந்த உதறதா இருக்கட்டும், அந்த துண்டு எடுத்து உதறதா இருக்கட்டும், அப்படியே அந்த பையனை இது பண்ணணும் நடை தளர்ந்து அந்த அந்த பையன் கதாநாயகன் ஈசான்னு நினைக்கிறான். அவன் நடிக்கவே இல்லை. அந்த பையன் அவன் அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கான். அது அந்த உடம்பை வந்து குறைச்சி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு அந்த யூத்தாக இருக்கக்கூடிய மேட்ரு முடிச்சுட்டு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த பையன் அந்த தாடி கிடிலாம் வளர்த்துட்டு அப்படியே அந்த பயணம் போயிட்டு வந்த பிறகு வாழ்க்கையில் அத்தனை துயரத்தை பயணத்தை சந்திச்சாரான். அந்த சஃபரால் அவனோட வாழ்க்கையில் சந்தித்த சஃபர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அந்த துன்பம் துயரத்தை தான் தாங்கினானா. சஃபர்னு சொன்னால் இந்தியில் வந்து நம்ம உருதுல சொல்லக்குள்ள அது பயணம். அந்த சஃபரா அவனோட வாழ்க்கையின் சஃபரா அவன் அந்த பையனுடைய தாடியிலே இது தெரியுது. அந்த அளவுக்கு அந்த பையன் நடிச்சிருக்காரு. ஒரு அதே மாதிரி இசை வந்து சாமி வந்து ரீரெக்கார்டிங் ஸ்கோர் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு யாரை பற்றி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அது படத்தோட கலை இயக்குனர் இருக்காரா, இல்லை மீரா கதிரவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையின் யதார்த்தத்தை எடுத்து படம் முடிச்சிருக்காரா. ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த கேரளாக்குள்ளே போக்குள்ளே வந்து அந்த எனக்கு அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுறதா இருக்கட்டும், என்ன ஏரியல் வியூவு, எத்தனை நாள் யோசிச்சிருப்பார், எப்படி இந்த படம் எடுத்தாங்க எனக்கு தெரியல. அப்புறமா வந்து ஒரு படத்தில் வந்து அந்த கதாபாத்திரமாகவே அந்த பொண்ணு வந்து அந்த நிலான்ற ஒரு இதை அந்த ஒரு பொண்ணு கதாபாத்திரத்தை இது பண்ணிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த மாலை மங்கிய பிறகுதான் அந்த பெண்கள் அவர்களோட அவங்களுடைய அந்த தொழுகை நேரம் முடிந்த பிறகுதான் அவர்கள் அவர்கள் வந்து அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த நீர் பிடிக்கிறது போகணும். அப்போ அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்காக அந்த பையன் அந்த அவன் கொண்டு வந்து அந்த சோப்பை எடுத்து அந்த குடத்துக்குள்ளே போடுறது, அந்த இடம் எனக்கு இப்போ கூட அதான் டச் பண்ணுது. அந்த குடத்தில் வந்து அதெல்லாம் வந்து அது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்வியல், இது ஒரு படமாகவே நான் பார்க்கல. மீரா கதிரவனுக்கும் முகமது அமீன் அவர்களுக்கும் அதில் வரக்கூடிய ஹயாத் என்ற வார்த்தையாக இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே இஸ்லாம் அலைக்கும் என்று சொல்வதாக இருக்கட்டும், அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னாலும் சரி, வாலிக் அஸ்லாம் என்றதுக்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் என்பது எத்தனை தடவை இந்த படத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வாழ்வியல் அது அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். என்னால் நான் என்ன வாழ்க்கையில் என்னை பார்த்து அது வந்து ஃபாருக்கு கேட்டாலும் சரி, மீரா கதிரவன் கேட்டாலும் சரி, முகமது அமீன் கேட்டாலும் சரி, எந்த என்னோட இஸ்லாமிய நண்பர்கள் கேட்டாலும் சரி, அந்த அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்கல. என்னடா இந்த பதிவு பண்ணுறேன்னா, நான் ஒரு இயக்குனராக இதை விமர்சனம் பண்ணவே இல்லை. நான் வந்து என்னோட முதல் படம் மறைந்து விட்ட என்னுடைய இனிய நண்பர் இப்ராஹிம் அவர்கள், அவர் தான் அந்த படத்துக்கு தயாரிக்கிறதுக்கு இது பண்ணார். எனக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்து என்னோட நண்பர் யாருன்னு கேட்டால் ஹாரூன் என்ற என்னுடைய இனிய நண்பர் தான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி இதனோட பழைய கதையாக இருக்கலாம். ஆனால் இப்ராஹிமுடைய தம்பி ஜஃபர்லாவும் சமீபத்தில் தான் மறைஞ்சார். இப்ராஹிமுடைய என்னுடைய நண்பர் அதே மாதிரி புகாரியும் மறைந்தார். நான் என்னன்னா மயிலாடுதுறையில் அந்த வடகரையில் என்னை வந்து இந்த சினிமா இந்த கரைக்கு சினிமாங்கிற இந்த கரைக்கு கொண்டாந்து விட்ட ஊரே வடகரை தான். வடகரை ஒரு முஸ்லீம் இடம், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இடம். அந்த வடகரை பக்கத்திலே அரங்குக்குடி, அது என் ஊரை சுற்றி நீடூர், அதை சுற்றி இறந்தங்குடி, அதை சுற்றி கிளியனூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் நான் எடுத்துக்கிட்டி சாத்தனூர், நான் ஒரு 100 ஊர் சொல்லுவேன். எனக்கு நேரம் பார்த்தது. நான் வாழ்ந்ததே பல இஸ்லாமிய சகோதரர்களோடு, அவர்களோட வாழ்வியலோடே நாம் கலந்து வாழ்ந்த எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அதில் நடித்த அந்த கதாநாயகி கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கதாநாயகியாக இருக்கட்டும், அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கதாநாயகியாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரங்கள்லாம் சினிமாத்தனம் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம் சார். ரொம்ப என்ன சொல்கிறது, சினிமாத்தனம் என்பது
அறவே இல்லாமல் நாங்கள் விடுதலை ராகம் எடுக்கக்குள்ள சினிமாத்தனம் இல்லாமலே அந்த ட்ரெயின் அப்படி இருக்கணும், அந்த காலேஜ் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த சினிமாத்தனத்தை அறவே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட சென்னையிலேருந்து வந்துட்டால் சினிமாத்தனம் தெரிஞ்சிடும்னு நான் அதை அவாய்ட் பண்ணி படம் எடுத்தவன். கடையநல்லூரில் வந்து அது இன்னொன்று ஒரு ஃப்ரேமில் 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, ஜன்னல் வழியாக பார்க்குறேன். பின்னாடி அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியவங்க போகிறவங்க அந்த முக்காடு அணிந்த மக்களும் அந்த நல்ல நரைத்த தாடியோடு அந்த இஸ்லாமிய சகோதரர்களையும் அப்புறமா அவர்கள் வந்து அந்த அந்த சங்கங்களில் உட்காந்து இளைஞர்கள் பாடும்போது அந்த சங்கத்தில் இந்த பாட்டு எடுத்திருக்காங்க. அந்த பாட்டை பாடக்கூடிய அந்த இது வரும்ல, இது ஒரு தமிழ் சினிமாவில் இதை மாதிரி யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு படம் சார். இதற்கு மேலே என்னால் வந்து அதிகம் பேச முடியல. படத்தோட வசனம், அதாவது அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அதில் அந்த வாழ்வியலை இவர் மறைந்த போயிட்ட நானே வந்து அவங்க வீட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டு திருமணத்தில் அத்தனை திருமணங்களில் கலந்துருக்கேன். அவங்களோட முன்ன பல பேரோட மறைவுக்கும் போயிருக்கேன். இப்போல்லாம் யார் மறைந்தாலும் நான் போகிறதே இல்லை. ஏன்னு கேட்டால் நான் என்னன்னு கேட்டால் இந்த பதிவுன்னா எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் நான் ரொம்ப எமோஷ்னல் டைப்பு, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். இப்போ நான் இதை யாரோட மறைவையும் போய் பார்க்குறதே கிடையாது. இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரியாக இதான படத்தில் தான் நண்பர் கஸ்தூரி ராஜா மறைஞ்சிட்டாரு. அவர் மௌத்தான பிறகு அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த காட்சி வந்து என்னை ரொம்ப நெருடுச்சு. அதோட ப்ரெசன்டேஷன் அது சினிமா மாதிரியே தெரியல. அது என்னை ரொம்ப நெருடிச்சு. நான் வந்து அது ரொம்ப பாருங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன். இப்போல்லாம் யாராவது மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த மறைவுக்கு போய் என்னால் என்னுடைய துக்கத்தை கூட வெளிப்படுத்த இயலவில்லை. நான் என்ன பண்ணுறேன், அதனால தான் ஒரு எழுத்து வடிவில் என்னோடய குரல் வடிவில் என்னுடைய இரங்கலில் தெரிவிச்சுக்கிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கஸ்தூரி ராஜாவோட மறைவு படத்தில் வந்து அதேமாதிரி எண்டில் பாருங்கள் ஒரு பெரிய தாக்கம். அந்த பொண்ணு வந்து விவாகரத்து பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாரத்தை கொடுக்குது, ரொம்ப ஒரு துயரத்தை கொடுக்குது. ஒரு சினிமா தனம் இல்லாத படம் சார். இதற்கு மேலே வந்து அதில் வந்து அந்த பையன் கதாநாயகன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணு நான் அந்த வீட்டுக்கு திருட போகணுன்னு சொல்லிட்டு அடி வாங்குறான். அவன் திருட போனது பணத்தை இல்லை சார், அந்த பொண்ணோட மனத்தை திருடிட்டு. ஆனால் நான் பணத்தை திருட போனேன்னு சொல்லிட்டு அந்த அபராத தொகை 1000க்கு அடி வாங்குறான் பாருங்க. ஒவ்வொரு சவுக்கடியும் இதுதான் இந்த காதலுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய நெருக்கடி. இது இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவர்கள் மனமுருகி அவர்கள் ஒன்றி பார்ப்பார்கள் என்பதை விட இதயம் இருக்கக்கூடியவர்கள், மனம் படைத்தவர்கள், மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு மத நல்லிணக்கத்தோடு சொன்ன காதல் மனம் படைத்தவர்கள் இந்த படத்தை, உண்மையான காதலை நேசிப்பவர்கள் இந்த காலத்திலும் இருந்தால், ஒருதலை ராகத்தில் இருந்து வந்த இந்த ராஜேந்தர், உயிரோடு எடுத்த இந்த ராஜேந்தர், மைதிலி என்னை காதலை எடுத்த இந்த ராஜேந்தர், கிளிஞ்சல்களுக்கு இசையமைத்த இந்த ராஜேந்தர், பூக்களை பறிக்காதல் படத்துக்கு இசையமைத்த இந்த ராஜேந்தர், காதல் அழிவதில்லை என்று படம் எடுத்த இந்த ராஜேந்தர், சொன்னால் தான் காதலா என்று படம் எடுத்த இந்த ராஜேந்தர், இந்த காலத்திலும் கலக்கல் காதல்டா என்று காதலை பற்றியே படம் எடுக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த ராஜேந்தர், காதல் நெஞ்சங்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த மண்ணை கடந்து, அது என்னோட நண்பர்கள் பல பேர் வளைகுடா நாட்டில் இருக்கணும், இந்த மண்ணை பிரிஞ்சுட்டு தான் காதலிச்ச பெண்ணை பிரிஞ்சுட்டு வளைகுடா நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எங்கெங்கோ தன் குடும்பத்துக்காக தன்னுடைய காதலை எல்லாம் புதைத்து விட்டு எமோஷனல் ஆகிறேன். அந்த மண்ணை விட்டு போயிட்டு இது பண்ணக்கூடிய அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் தன்னுடைய காதலை தொலைச்சிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு கூட அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா, இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, காதலிக்கக்கூடிய காதல் நெஞ்சம் படைத்தவனுக்கெல்லாம் இந்த படம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். காதலர்களே, மதத்தை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காத மனத்தை பாருன்னு பேசுறது வசனமாக சில பேருக்கு தெரியும். இனத்தை பார்க்காத இதயத்தை பாருன்னு சொல்கிறது வசனமாக தெரியும். நிறத்தை பார்க்காத நெஞ்சத்தை பாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வசனமாக தெரியும். ஆனால் இது வசனம் அல்ல, இது வார்த்தை அல்ல, இது ஒரு வாழ்க்கை,
என்னுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு இந்த சம்மந்தப்பட்ட படத்தை என்னை பார்க்கறதுக்கு அழைத்த உண்மையிலே இதுக்கு பாராட்டணும்னு நான் முதல்ல யோசித்தேன். ஹபீபின்னு இந்த தலைப்பை பார்க்கக்குள்ளே எனக்கு ஒரு நெருடிச்சு. நான் இந்த படம் பார்த்தா கொஞ்சம் நான் ஒரு படம் பார்த்தா ஒருத்தன் சந்தோஷப்படுவான், ஆனந்தப்படுவான். என்னோட கண்ணீர் இது ஆனந்த கண்ணீர். இதே மாதிரி படைப்பை ஒரு ஒரு தமிழ் இயக்குனர் எடுத்திருக்கிறார். அதுவும் அப்படிப்பட்ட அந்த இயக்குனர் என்னோடு பயணித்தவர். அவரோடு ஒரு படத்தில் நான் பணியாற்றி ஒரு பாட்டில் தானே கூட நான் பல நாள் அவரோட விவாதித்திருக்கேன். அப்படிப்பட்ட மீரா கதிரவனோடு ஒரு வேளை கதிரவன் என்று சொன்னாலே அது ஒரு வெளிச்சம். கதிரவன் என்று சொன்னாலும் சரி, அது சூரியன் என்று சொன்னாலும் சரி, எனக்கு கதிரவனுக்கும் சூரியனுக்கும் எனக்கு ஒரு தொடர்பு உள்ள ஒரு ஆளாக இருக்கிறதுனால தெரியல. மீரா கதிரவன் ஒரு மீளா ஒரு படத்தை பார்த்துட்டு படம் என்னை துக்கப்படுத்திருச்சு, ஆனாலும் ஆனந்தப்படுத்திருச்சு. இப்படிப்பட்ட ஒரு படத்தை தமிழ்நாட்டில் அது ப்ரொடியூஸ் பண்ண இந்த ரோமியோ பிக்சர்ஸ், அதுக்கப்புறமா இந்த நேசம் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறேன், இன்னொன்று ஜிகே பிரதர்ஸ் பாட்டை, அந்த 3 தயாரிப்பாளருக்கு ஒரு பாட்டு ரொம்ப பெரிய பாராட்டு. ஏன்னா இப்படிலாம் ஒரு படம் எடுக்கிறதுக்கும் தயாரிப்பாளர் இருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள எனக்கு இப்போ இன்னும் ரொம்ப சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. எனக்கு இன்றைக்கி ஒரு நான் எடுத்த ஒருதலை ராகம், நான் இன்றைக்கி ஹபீபி பார்த்த பிறகு படம் எடுக்கணும்னு எனக்கு மனசில் ஏற்பட்டுருச்சு ஒரு தனியாக தாகம். நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் நானும் ஒரு மீடியாவில் இன்றைக்கி டிஆர் டாக்கீஸ்ன்ற ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் நடத்துகிறேன். இந்த இதுக்கு பதிவு பண்ண வந்தக்கூடிய அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் இதை போன்ற படங்களை தயவு செய்து ஒரு பட்ஜெட்டை பார்க்காதீங்க, சப்ஜெக்டை பாருங்கள். இப்படிப்பட்ட படங்களை நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி, வணக்கம்.